அன்பானவர்களே, சில சமயங்கள்ல மனதிற்குள்ள எத்தனையோ எண்ணங்கள் ஓடும். அப்ப இதையெல்லாம் ஏன் செய்யக்கூடாது? இப்படி செஞ்சா என்ன? நம்ம தேவனுடைய பிள்ளை தானே! ஆண்டவர் இப்படிலாம் வசனம் குடுத்திருக்கிறாரே! எப்படிலாம் வசனம்? "உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களைக் கொண்டு உன்னை காப்பார்ன்னு" இருக்காரு. அப்ப நம்ம எந்தபடி நடந்தாலும் கர்த்தர் நம்மள பாதுகாப்பார்ல? நம்ம எப்படினாலும் இருக்கலாம்ல? எப்படி இருந்தாலும் கர்த்தர் நமக்கு துணையா தானே இருப்பாரு. அப்படின்னு மனதுல அப்படியே ஒரு குழப்பங்கள் எழும்பி எழும்பி இப்படி வரும்போது சில பேர் அந்த குழப்பத்துக்கே உள்ளாகி, அந்த குழப்பத்தின்படியே நடந்து, குடும்பத்தையே குழப்புற நபரா மாறிடுவாங்க. ஒரு சில பேர், ஐயோ வேண்டாம், கர்த்தருக்கு பயந்து நடப்போம், அவருடைய வசனத்துக்கு பயந்து நடப்போம் என்று, இதை மீறி நாம் நடக்கவே கூடாது என்று ஜெபத்தோடையும், உபவாசத்தோடையும் தப்பித்துக் கொள்கிறவர்களும் உண்டு. இந்த சோதனை ஏதோ புதுசா உங்களுக்கு தான் வருதுன்னு நினைச்சுக்கிறாதீங்கங்க. உங்களை என்னை ரட்சிக்க வந்த கிறிஸ்து மாம்சத்திலே வந்ததுனால அவருக்கும் இப்படிப்பட்ட சோதனைகள் வந்தது. அவர் எவ்வளவு பெரிய தேவகுமாரன். தேவகுமாரர் என்று அறிந்த பிசாசு அவரையும் சோதித்தான். ஆனால் அவர் என்ன செய்தார்? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழக் குதியும். ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்று எழுதியிருக்கிறதே என்றுபடி சொல்கிறான். ஆண்டவர் அவனுக்கு என்ன சொன்னார்? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த கிறிஸ்து. நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள் எவ்வாறாக கீழ்ப்படிந்து இருக்கிறீர்கள் என்று பாருங்க. வசனத்துக்கும் சபையிலே சொல்லப்படுகிற வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நடங்க. இதை மீறி நடந்தா என்ன ஆகும் நினைச்சு நடக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.